இப்போ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு, வந்த உடனே வந்து உங்க அம்மா அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, உங்க அக்கா அப்படி பண்ணாங்க, இவங்க ஃபோன் பண்ணாங்க, அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி இரிட்டேட் பண்றதை விட அன்னைக்கு நடந்த ஹாப்பியான விஷயங்கள் அது என்னவோ அதை ஷேர் பண்ணிட்டு வைஃப் வந்து திரும்ப இந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் ஹெல்த்தியா போகும். குழந்தைங்களும் அதே மாதிரி தான் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன பாடம் நடந்துச்சு ஸ்கூல்ல, என்னென்ன பாடங்கள் சொல்லி தந்தாங்க அப்படின்னு ரிலாக்ஸாக கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசினியா விளையாடினியான்னு சொல்லிட்டு நீ ஸ்கூல் முடிஞ்சா உனக்கு டைம் இருக்குன்னா நீ விளையாடு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்குறோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக ஷேர் பண்ணும். வந்த உடனே ஏழரை வளர்த்தாதான் அங்கே பிரச்சனையே. இப்போ ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க, ஹஸ்பண்டும் வேலைக்கு போறாரு, அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷனுக்கான டைமிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு காலையில் சொல்ல மறந்துட்டேன், நீ கட்டியிருந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு, சுடிதார் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு, நம்ம குழந்தைகளை கூப்பிட்டுட்டு நைட் எங்கேயாவது டின்னர் போகலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ஒரு சாட் பண்ணுறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, அவங்க வந்து உங்களை நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ ஆஃபீஸில் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் என்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்ற தாட் வந்து அவங்க மனசில் வந்து ஜெனரேட் ஆகும். நான் ஆஃபீஸில் இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அதாவது இந்த சாட்டிங்கிறது வந்து 1 or 2 வேர்ட் ஆர் 1 or 2 சாட்டோட நிறுத்திக்கணும். கீப்பான் நீ சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, எங்கே இருக்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சியாக இருக்காமல் ஒரு ஷார்ட்டாக இருக்கிறது பெஸ்ட்டு. அப்போது என்ன ஆகும், நீங்கள் ஈவினிங் பேச வேண்டிய விஷயத்த லஞ்ச் டைம்லையோ அல்லது காலையிலையோ நீங்கள் பேசி முடிச்சிடுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நைட்டு நாம் 2 பேர் மட்டும் டின்னர் போகிறோம், குழந்தைங்களாம் அம்மா அப்பாட்ட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, ஆஃபீஸில் இருந்தாலும் என்ன நினச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒய்ஃபும் வந்து இன்னைக்கு நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு, அல்லது சம் அதர் காம்ப்ளிமெண்ட்ஸ், அல்லது நேற்று நீங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்வீட் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்கன்னா ஒய்ஃப் வந்து ஆஃபீஸில் இருந்தாலும் என்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஹாப்பினஸை அதிகமாக்குன்றதை 2 பேருமே புரிஞ்சுக்கணும்.